விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली। आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वक्लुली का पॉडकास्ट ये कहना है। வணக்கம் நேர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली சோலோ பாட்காஸ்ட். ஸோ அப்பப்போ இந்த மாதிரி தனியாக வந்து உட்காந்துட்டு உங்கள்கிட்ட ரசித்த தனியாக படித்த அனுபவித்த விஷயங்களை பேசுகிறது கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுக்குன்னு நிறைய ரிப்ளைலாம் நல்லா வரும்போது சரி தொடர்ந்து இதை பற்றி கொஞ்சம் அறுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஸோ இந்த முறை வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு போன வாரம் 2 வாரம் இருக்கும், எம்எஃப் டூம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிப்ஹாப் கலைஞர் வந்து இறந்து போனார். ஐயோ, மறுபடியும் இங்கிலீஷ் பாட்டை பற்றி அறுக்க போகிறோன்னு யோசிக்க வேணாம், அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, நல்லாயிருக்கும். எம்எஃப் டூம்னு ஒருத்தர் இறந்து போனார். அது இறந்து போன உடனே எல்லோரும் ஆஹா ஓஹோ ஆஹா ஐயோ, ஒரு மிகப்பெரிய ரேப்பர் அவர் இறந்து போயிட்டாருன்னு எல்லோரும் அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையிலே அவர் வாழும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அண்டர் ரேட்டட்னு கூட இல்லை. நம்ம ஊரில் அது ரொம்ப தப்பாக யூஸ் பண்ணுற வார்த்தை. ரொம்ப அண்டர் கிரவுண்ட் ஹிப்ஹாப்பும்பாங்க. மெயின் ஸ்ட்ரீமுக்கு வராமல் அந்த ஆல்பம் லேபிளோட காப்பிரைட்டு அந்த கிளைமுக்கெல்லாம் மாட்டாமல் அண்டர் கிரவுண்டுனா அது ஒரு பேரலல் யூனிவர்ஸ் மாதிரி. அவங்க பாட்டு இப்போ யூடியூப்பில் நம்ம டெம்பிள் மங்கி பிலிப்பிலாம் இருக்கிற மாதிரி, சும்மி வணக்காவிங்கள் மாதிரி ஒரு பேரலல் ஒரு வேர்ல்டில் அவங்க இருப்பாங்க. எம்எஃப் டூம் வந்து ஸோ இறந்து போனார். 49 வயசு, ரொம்ப சின்ன வயசு தான். செப்டம்பர் மாதமே இறந்துட்டார். ஆனால் அவங்க மனைவி வந்து இந்த வாரம் தான் அவர் அப்போவே இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயம் ஏன் நமக்கு தெரியாமல் இவ்வளோ நாள் இருந்துச்சு அப்படின்னா, எம்எஃப் டூம் எப்படி இருப்பார் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஒரு அனானமஸ் ரேப்பர். அவரோட ஃபோட்டோ போய் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க் ஒன்று போட்டு தான் எல்லா ஷோலையும் பெர்ஃபார்ம் பண்ணுவார். தன் முகத்தை மறைத்து கொண்டு ஹிப்ஹாப்பில் வந்து இவ்வளோ நாள் இருந்த ஒரு கலைஞர். ஸோ அதனால் கூட ஒரு லிவிங் ஆளாக ஒருத்தர் இருந்தார்னு கூட அவரோட மறைவு வந்து யாருக்கு தெரியாமலே, ஸோ அதிகபட்சம் வெளியே வராமல் அவரை காண்டாக்ட் பண்ண முடியாமல் மேனேஜருங்க மூலமாகவே காண்டாக்டில் இருந்து ஷோஸ் கூட மாஸ்க் மாட்டி பாடிட்டு டக்குன்னு இறங்கி ஓடி அந்த மாதிரியே தன்னை மறைவாகவே வச்சுக்கிட்டு இருந்த ஒரு எம்எஃப் டூம் வந்து இறந்ததுனால இப்போ என்ன ஒன்றா எம்எஃப் டூம் பாட்டெல்லாம் ரொம்ப கம்மியான ஆளுங்க தான், செட் ஆஃப் ஜனங்க தான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போது ஒரு ஆர்டிஸ்ட் இறந்து போனதுக்கப்புறம் ஐயோ எனக்கு தெரியும் ஒரு பயங்கர ஃபேமஸ் அப்பயே கேட்டேன்னு இப்போது வெறும் $30 மொத்த டிஸ்கோகிராஃபியும் வாங்குற அளவுக்கு இருந்த அமேசானில் வந்து இன்றைக்கி பல ஆயிரம் ரூபாய்க்கு அவர் லேபிள்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இன்றைக்கி ஹிப்ஹாப்பில் இருக்கிற லெஜெண்டுக்குன்னு சொல்கிற எல்லாருக்குமே எம்எஃப் டூம் வந்து ஒரு குரு மாதிரி. ஹிப்ஹாப் லிரிக்கல் ரைட்டிங் வரிகள் எழுதுறதுல வந்து அவர் அடிச்சுக்க யாருமே இல்லை. நீங்கள் வாக்ஸ் சேனலில் வந்து கிரேட்டஸ்ட் ரேப்பர்ஸ் ஆஃப் ஆல் டைம் டீகோடிங்லாம் போனீங்கன்னா எம்எஃப் டூம் இல்லாமல் எந்த ஒரு லிஸ்ட்டுமே இருக்காது. அவர் எப்படி அதை வந்து அழகாக அவர் தன்னை மாற்றிக்கிட்டார், லிரிக்ஸ் எழுதுவார்லாம் நிறைய எழுதியிருப்பாங்க. ஸோ எனக்கு என்ன ஒரு கோவம்னா, இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இறந்து போனால் தான் எல்லாருமே அவங்கள வந்து கவனிப்பாங்களா அப்படின்னு ஒரு கோவம் இருந்துச்சு. ஏன்னா இப்போ அவரோட எல்லா வீடியோவும் போனால் வதன்னு மில்லியன் கணக்கில் வியூஸ் இருக்குது. நாங்களாம் அவர் ஒரு ஆர்டிஸ்ட்டாக பார்த்துருக்க டைம்லலாம் ரொம்ப சொச்ச வியூஸில் தான் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்தியாவில் சுஷாந்த் சிங் ராஜ்பூட் இறந்து போனதுக்கப்புறம் ஒரு ட்ரெய்லர்லாம் அவ்வளோ மில்லியன் வியூஸ்லாம் போச்சு. அப்போது இதே அன்பு வந்து ஒரு கலைஞனுக்கு அந்த டைமில் இருந்திருந்தால் அவன் இறந்து போகிறதுக்கான வாய்ப்பே இருந்திருக்காதோன்னு எனக்கு தோணுச்சு. அது ஒவ்வொரு முறையும் நடக்கும். இப்போது ஆன்லைன் சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் இறந்து போனதுக்கப்புறம் எல்லோரும் அம்மா எனக்கு தெரியும் மிக நல்ல, இப்போ ரீசெண்டாக பரமசிவம்னு தமிழில் ஒரு முக்கியமான எழுத்தாளர் இறந்து போனார். இந்திய சமூக கண்ணோட்டத்தை வந்து வேறு ஒரு பார்வையிலேருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு, அவர் என்ன வேணால் சொல்லலாம், ஒரு பேராசிரியர், சமூக போராளி, பெரியாரிஸ்ட்டு, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, அது ஒரு அவரோட புக்கெல்லாம் படித்தோம்னா நமக்கு அது புரியும். அவர் இறந்து போனதுக்கப்புறம் எல்லோரும் எழுத ஆரம்பிக்கிறாங்க. வாழும்போது அவர் அந்தளவுக்கு எல்லாம் கவனிச்சிக்கிட்டாங்களான்னு தெரியல. அவர் முடியாமல் இருந்த ஃபோட்டோலாம் போய் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப பரிதாபமாக இருந்தார். தெரியல, நமக்கு பழகினதில்லை. ஸோ அது ஒன்று ஓடிச்சு. இப்போ இந்த மேட்ரு எதுக்கு பேசுகிறேன் அப்படின்னா, எம்எஃப் டூம் வந்து அனானிமஸாகவே இருந்து வாழ்ந்து இறந்து போனார். டேனியல் டுமில் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து டுமில் இருந்த பேரில் ஒரு பேண்ட் ஆரம்பித்தார். ஸோ கேஎம்டின்னு ஒரு பேண்டு வச்சுருந்தார். தம்பி இறந்து போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவர் தனியாக ஒரு பெர்சனாவாக தன்னை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு மாஸ்க் போட்டுட்டு முகத்தை காட்டாமல் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அனானமஸ் ஆர்டிஸ்ட். தன் முகத்தை காட்டிக்கொள்ளாமல் அவர் யாருன்னே தெரியாமல் அவங்களோட ஆர்ட் ஒர்க் மட்டும் இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹிப்ஹாப்பில் வந்து எம்எஃப் டூம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இப்போது ஒரு கலைஞர் வந்து ஏன் தன்னோட முகத்தை வந்து மறைச்சிக்கிறான் அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. புகழ், தன்னை நேரம் பாராட்டணும், தன்னை வந்து கவனிக்கணுங்கிறதான் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஆசையாக இருக்கும். எம்எஃப் டூம் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய சுதந்திரம் அது அப்படிங்கிறாரு. அதாவது நான் யாருன்னு தெரியாமல் இருக்கிறதோட சுதந்திரம் வந்து உங்களுக்கு புரியாது.
என்னை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நான் என்ன பண்ணுவேன், என்னால் எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பண்ணி பார்க்க முடியுது, நான் கமர்ஷியலாக ஜெயிக்காததே என்னோடய வெற்றி அப்படின்னு சொல்கிற ஒரு இதை ஒன்று பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அவரே வேறு செட் ஆஃப் கேரக்டருங்களாம் உருவாக்கிப்பார். அவர் எம்எஃப் டூ மாதிரியே இன்னும் 2-3 பேரில் வந்து அவர் வந்து டியோ ஜோடா ஏதாவது பேர்லாம் நான் ப்ளேலிஸ்ட் நான் ஷேர் பண்ணுறேன் இந்த பாட்காஸ்ட் கூடவே. அந்த பல 2-3 பேரில் வந்து அவர் ரேப் ஆடுற இதெல்லாம் இருந்திருக்கு. ஸோ என்ன சொல்லுவாருன்னா, நீங்கள் அனனமஸாக இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சுதந்திரம், அது எந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் தெரியறதில்ல. இதுலேருந்து அப்படியே கட் பண்ணி போட்டிங்கன்னா கிராஃபிட்டி உலகத்தில் வந்து பேங்க்ஸி ஏதோ ஒன்று மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டு. அவர் வந்து இன்ன வரைக்கும் பேங்க்ஸி யாருன்னு தெரியாது, உலகம் ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு பெஸ்ட்டு கிராஃபிட்டி ஆர்டிஸ்ட்டு. அது எப்படின்னா, திடீர்னு ஒரு நைட்டு பார்த்தா ஒரு செவத்தில் பேங்க்ஸியோட ஆர்ட் ஒர்க் இருக்கும். எப்போ வந்தாலும் வரைஞ்சாருன்னு தெரியாது. அடுத்த 2 நாள்லேயே அந்த செவருக்கு சொந்தக்காரனும் அந்த கிராஃபிட்டியை பல கோடி ரூபாய்க்கு விற்கிற அளவுக்கு லாபம் போயிடும். அப்போ இவர் பல கோடி ரூபா விற்கிறாருன்னா அப்போ பேங்க்ஸிக்கு இது வரைக்கும் எந்த லாபமும் வந்ததில்லை தான் வரைஞ்ச ஒர்க்கில். இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக அதை காசாக்க ஒரு பிராண்டிங் கொண்டு வரன்றாங்க. இந்த கிராஃபிட்டி ஆர்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு புரட்சி, ஒரு கோபத்தில் வந்த ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான். கிராஃபிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நேராக எங்கே போகுதுன்னா ஹிப்ஹாப் கல்ச்சரில் போகுது. இந்த பிராங்க்ஸு டெட்ராய்ட்னு போன முறை ஹிப்ஹாப்போட ஏரியாங்கில் இருந்தால் ஹிப்ஹாப் பாலன்னு சொல்லும் போது ஹிப்ஹாப்புங்கிறது ஒரு கல்ச்சர் பேர், அது ஒரு பாட்டோட பேர் இல்லை. அதில் கிராஃபிட்டி எப்படி இருக்கும்னா, அங்கே வந்து சப்வே ட்ரெயினுங்கெல்லாம் போகும். அதாவது வெள்ளைக்காரங்க இருக்கிற ஏரியாவுக்கும் பிளாக் ஏரியாவுக்கும் கனெக்டிங் ட்ரெயின் மாதிரி. ஸோ பிளாக் ஆர்டிஸ்ட்லாம் நைட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ கிடைக்க அந்த ஸ்ப்ரே கேன்லாம் எடுத்துக்கிட்டு நைட்டு போய் வரைஞ்சிருவாங்க. காலையில் வந்து அந்த ட்ரெயின் வந்து போகும்போது மாடியில் இருந்துக்கிட்டு அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் அதை பார்ப்பாங்க. அந்த ட்ரெயினில் வந்து அவங்களோட சிக்னேச்சர் அவங்க வரைஞ்சி வச்சுருப்பாங்க. இன்றைக்கி நம்பால் வரைஞ்சிருக்கிறான் பாரு, நம்பால் வச்சு. இது என்னென்னா, அரசாங்கத்துக்கு இவங்க காட்டுற வந்து ஒரு போர்க்குரல் மாதிரி கிராஃபிட்டி ஆர்ட்டுங்கிறது. இங்கே வந்து கெட்டான்னு ஒரு அந்த படம் ஒரு இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஃபிட்டி கல்ச்சர் வந்து எப்படி வந்துன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து அந்த சப்வே சர்ஃபர் கேமெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டும், ஒரு பையன் கிராஃபிட்டி வரைஞ்சிக்கிட்டு இருப்பான், ட்ராக்கில் ஓடுவான், ஒரு போலீஸ் துரத்தும். இது வந்து இந்த ஒரு கல்ச்சர். அதிலும் பார்த்தீங்கன்னா அது பிளாக்கோட கல்ச்சர். இந்த கேமில் புண்டாமல் எங்கே ஒரு வெள்ளைக்கார பையன் ஓடுற மாதிரி காட்டியிருப்பானுங்க. இந்த வெள்ளைக்காரனங்கள் கருப்பரோட அத்தனை ஆர்ட் ஃபார்மையும் அவங்களோட தான் ஜென்ரலைஸ் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு அந்த காஜு தீராது அவனுங்களுக்கு. ஸோ அப்படி தான் வந்து கிராஃபிட்டி ஆர்டிஸ்ட்குள்ளே வார் இருக்கும். ஒருத்தர் கிராஃபிட்டி அடிச்சுட்டு இன்னொருத்தர் வரைஞ்சாருன்னா ஒரு பெரிய ஆள். போலீஸுங்களை மீறி நைட்டாக போய் சப்வேயில் ஸ்டேஷனில் அந்த அண்டர் கிரவுண்டு குடோனில் நிற்கிற ட்ரெயினிங்கில் போய் அவங்க சைனை வரைகிறதுன்னு இப்படி தான் கிராஃபிட்டி ஆரம்பிச்சது. ஒரு மிகப்பெரிய பில்டிங்கில் நைட்டு போய் தான் பெயிண்ட்டை வரைஞ்சிட்டு உங்களை முடிஞ்சா பிடிச்சிக்கிட்டான்னு சொல்லிட்டு போகிற ஒரு ஆர்ட் ஃபார்மை வரைஞ்சதுனால தான், அந்த ரூட்ஸ்னு வந்ததுனால தான் பேங்க்ஸி வந்து தன்னோட பேரை வந்து வெளியே காட்டிக்காத ஒரு இதுவாகவே இருந்திருக்கிறாங்க. உலகம் ஃபுல்லாக இன்னி வரைக்கும் பேங்க்ஸ் யார் என்னென்னமோ கான்ஸ்பிரசி தேரியெலாம் வருது, யாராலையும் அவர் கண்டுபிடிக்க முடியல. இன்னி வரைக்கும் பேங்க்ஸோட ஒர்க்லாம் பல மில்லியன் டாலரில் உங்களுக்கு ஆக்ஷன் ஆகுது. அதையும் வந்து அவர் கண்டுக்கிற மாதிரி தெரில. அவரை பற்றியும் அவரோட புக்கெலாம் எழுதியிருக்காரு. அவரை பற்றி டாக்குமெண்ட்ரி எடுக்க போனாங்க. அந்த டாக்குமெண்ட்ரியை வந்து இவர் திருப்பி எடுக்க வந்தோட டாக்குமெண்ட்ரியாக மாற்றி அது ஆஸ்காருக்கு நாமினேட் ஆகி ஜெயிச்சு தான் தெரில. அதை சொல்கிறேன். அந்த ஒரு இது வரைக்கும் இருக்குது. இப்போ வரைக்கும் அவர் உருவம் தெரியல. பெரிய மாடர்ன் ஆர்ட் கேலரிலாம் பேங்க்ஸோட ஒர்க்கை வைக்கிற வரைக்கும் இருக்குது. ஆனால் இவ்வளவு கோடி ரூபா காசு கூட எனக்கு வேணாம், என்னுடைய ஆர்ட் ஃபார்ம் வந்து முதலாளித்துவத்தின் எதிரொலி அப்படின்னு சொல்கிறதுனால பேங்க்ஸியோட உருவம் வந்து நமக்கு தெரியாமல் இருந்தது ஒன்று. இது ஏன் ஒரு கலைஞன் வந்து ஒரு மாஸ்க் மாட்டிக்கிட்டு சுற்றணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று சொல்கிறாரு, நான் அனானமஸாக இருக்கிறது தான் என்னோடய பெரிய மார்க்கெட்னு பேங்க்ஸி தன்னை கலாச்சிக்கும். நான் யாருன்னு தெரிஞ்சிருந்தா கூட நீங்கள் என் ஒர்க்கை இவ்வளோ தூரம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, நான் தெரியாததுனால தான் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று வரும். ஸோ இவ்வளோ தூரம் சொல்லும் போது, உருவம் இல்லாமல் ஒரு ஒர்க் பண்ண சொல்லும் போது, அப்படியே நம்ம ஊரில் நம்ம சும்மி வண்ண காவியங்களை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. இன்றைக்கி பாட்காஸ்ட்டில் நான் பேசுகிறதுக்கும் முக்கியமான காரணம் அவங்க தான். பாட்காஸ்ட் வேர்ல்டை வந்து ஆரம்பித்து விட்டு பல நாள் யூடியூப்பில் நாங்கள் டெம்பிள் மைக்காக இருக்கும்போது எவ்வளோ முக்கி பண்ணிகிட்டு இருந்தோமோ, அந்த ஆரம்ப டைமில் அவங்க இருந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் மக்களுக்கு பழக்கப்படுத்தினதுக்கு அவங்க சொல்லலாம். அவங்க அனானமஸாக இருந்தது எனக்கு தெரிஞ்சு, அனானமஸ் ஆர்டிஸ்ட்டாக இருந்தது ஒரு நல்ல விஷயம். அது கடைசியில் இந்த அளவுக்கு ஆனதுக்கும் அவங்களோட ஓப்பன் இவ்வளோ தூரம் அனானமஸாக பேச முடிஞ்சதுனால தான் பல ஆண்டுகள் பல பேருக்கு ஆயிருந்துருக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ சும்மி வண்ண காவியங்கள் நான் தமிழ் இதில் நான் சொல்லுவேன். அது என்ன சொல்கிறது, அது எல்லாருக்கும் வந்துடாது. ஸோ முகமூடி அப்படிங்கிறது இல்லை, மிஷ்கின் படம் இல்லை, முகமூடி வந்து பேங்க்ஸிக்கு போனோம். அதே மாதிரி இந்த மாஸ்க் அப்படிங்கிறது இப்போது கொரோனா டைமில் தான் மாஸ்க்குங்கிறது சாதாரண வார்த்தையாக இருக்குது. மாஸ்க் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பழங்காலத்திலிருந்தே இந்த காட்டுவாசிகளாக வாழ்ந்ததுலேருந்தே ஒரு மாஸ்க் என்பது ஒரு பழங்குடியின ஒரு குறியீடு மாதிரி. அதாவது அவங்க முகத்தை வந்து அவங்களோட சிம்பிளை வந்து போட்டுக்கிறத வந்து ஒரு கல்ச்சரல் சைன் மாதிரி.
ஒவ்வொரு காட்டுவாசியும் ஒவ்வொரு விதமான மார்க் வந்து அவங்க முகத்தில் வச்சுப்பாங்க. ஸோ கன்னத்துலலாம் கோடு போட்டிருந்தா இது என்ன, இது இந்த காட்டுக்கோணம் ஆறு. தலையை ஒரு மாதிரி சீவி இருந்தா, உடம்புல இந்த இடத்துல கீறல் இருந்தா, 18 வயசுக்கு மேலே ஒரு பையன் பருவம் அடைஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு பையனுக்கும் அவனோட உடம்புல வந்து தன்னோட காட்டுவாசி குழுக்கான மார்க் குத்துறது ஹிஸ்ட்ரியில் வழக்கமாக இருந்திருக்கு. சோசியாலஜி புக்கெலாம் நோண்டி பார்த்தீங்கன்னா இந்த விஷயம்லாம் வந்துட்டு போகும். ஸோ இது ஒரு கலாச்சாரம். ஸோ இரவுகளில் வந்து ஷாமன்கள் அப்படிம்பாங்க. நம்ம இதில் இந்த மருத்துவர்கள், இந்த மருத்துவச்சில் அந்த முருகர் பாடல்லாம் வரும். ஷாமன்ஸ் வந்து சைக்கடெலிக் அலுசினேஷன்ஸ்லாம் சாப்பிட்டுக்கிட்டு தன்னோட காட்டுவாசி குழுக்கு தன்னோட அந்த ப்ராஃபிட்டிக் மெசேஜை சொல்லுவாங்க. அவங்க வந்து அப்போ இருக்கிற அந்த ஊரில் அவங்க வேட்டையாடப்பட்ட மிருகங்களோட தலைகளை வந்து அவங்க மேலே மாட்டிக்கிட்டு அவங்க நடனம் ஆடுறது வழக்கம் நெருப்பு முன்னாடி. நீங்கள் ஷாமன்ஸுன்னு போட்டு பார்த்தீங்கன்னா செர்பியா நாட்டிலேருந்து அந்த வரலாறு வரும். அதில் முக்கியமாக செர்பியாவில் பார்த்தீங்கன்னா ரெயின்டியர்னு ஒரு மிருகம் ஒன்று இருக்குது. மிகப்பெரிய ஒரு மான். அது மனுஷனோட 2-3 மடங்கு ஹைட்டில் இருக்கும். அதை வேட்டையாடுறது வழக்கம். அந்த ரெயின்டியரோட கொம்பை வந்து 2 பக்கமும் தலையில் மாட்டிக்கிட்டு மாஸ்க் போட்டுக்கிட்டு ஆடுறது ஷாமன்களோட வழக்கம். இந்த உருவத்தை வந்து இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரம்ப் வீட்டுக்குள்ளே பூந்தானுங்களா அந்த வெள்ளைக்காரகம் நாட்டிங்க. அதில் ஒருத்தன் வந்து இந்த உருவம் இந்த ஃபர்ரெல்லாம் மேலே போட்டுக்கிட்டு இந்த கொம்பு மாதிரிலாம் வச்சுக்கிட்டு வந்திருப்பான். ஸோ இவனுங்க இந்த வேட்டைக்கு சமூகத்திலேருந்து வந்தானுங்களாம் இந்த யோக்கியனுங்களாம் அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க. அது மிகப்பெரிய ஓடு அது கிடக்குது. ஸோ சாமான்கள்லேருந்து இந்த வேட்டையாடப்பட்ட மிருகங்களோட ஃபர்ரை வந்து மேலே போட்டுக்கிட்டு அந்த கொம்புகளை வச்சுக்கிட்டு ஆடுறது வந்து, அதுக்கப்புறம் நீங்கள் சிந்து சமவெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவன் ஒருத்தர் வந்து தியானம் பண்ணுற மாதிரி இந்த கால் மேலே கால் போட்டு பண்ணுற மாதிரி ஒரு சில செப்பு காயங்கள்லாம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கொம்பு வந்து அவங்க தலையில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஷாமன் கலாச்சாரம் வந்து நம்ம ஊரில் சிந்து சமவெளியில் இருந்திருக்கு அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த ஒரு விஷயம் வந்து மாஸ்க் வரும். அதே மாதிரி இப்போது இருக்கிற இந்த கூத்து கலைஞர்கள், இந்த களரி பையட்டு, நம்ம ஊர் தெருக்கூத்தெல்லாம் பார்த்திங்கன்னா வேஷம், அதாவது தான் மேலே ஒரு வர்ணப்பூச்சி போட்டுக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது என்னென்னா தான் இன்னொரு உருவமாக மாறி அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு கலைஞன் வந்து ஒரு கலை பண்ணும்போது இன்னொரு உருவமாக மாறுறான், இன்னொரு உணர்வாக மாறுறான் அப்படிங்கிறதான். எப்படின்னா இப்போ கூத்து பண்ணும்போதெல்லாம் இந்த கிருஷ்ணர் வேஷம் போடுறவங்களோ ராமர் வேஷம் போடுறவங்களோ ஒரு வாரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு வாரம் அவங்க கடவுளாக இருக்கிறாங்கன்னு ஒரு கலைஞர் வந்து உணர்வானா. ஆனால் இங்கே நைட்டு வரைக்கும் அவனை ஒரு சாமி. அந்த நைட்டு ஷோ முடிச்சதுக்கப்புறம் வீடு வீடாக போய் அவன் சோத்து கலைவான், காசு கொடுங்க சாப்பாடு கொடுங்கன்னு. திருப்பி அவனை ஜாதி வச்சு பார்த்து ஒதுக்கி வச்சு இந்த உலகம் வந்து அவனை திருப்பி நீ ஒரு மனுஷன் தான் ஒரு கலைஞர் தானே ஒதுக்கிடும். ஆனால் அந்த ஒரு 10 நாள் அவன் ராமர். ஸோ கலை வந்து உங்களை வேறு ஒரு உடம்புக்குள்ளே கொண்டு போ. ஸோ ஒரு வர்ணப்பூச்சி மூலமாக ஒரு கலைஞன் வேறு ஒரு மட்டத்துக்கு செல்ல முடியுது அவனால். ஸோ இந்த கூத்து அப்படின்னு வரும்போதே இந்த கேரளாவில் மிகப்பெரிய வர்ணம் பூசிக்கிட்டு களரி பயிட்டுன்ற கதகளி அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வேஷம் அப்படின்றது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆர்ட்டில் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஊரில் ஒரு படம் ஒன்று நீங்கள் பார்க்கலாம், முகம்னு ஒரு படம் ஒன்று இருக்கும். ஞானராஜசேகரா அந்த பாரதி படம்லாம் எடுத்திருப்பார். நாசர் வந்து ஒரு வாய்ப்பு தேடி அலைகிற ஒரு கூத்துக்கலை, ஒரு சினிமாவுக்கு வாய்ப்பு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருப்பார், கிடைக்காது. ஏதோ ஒரு மாஸ்க் ஒன்று அவர் கையில் மாட்டோம், ஒரு கூத்து கலைஞரோட ஒரு மாஸ்க் ஒன்று மாட்டோம். அவர் முகம் வந்து ரொம்ப விகாரமாக இருக்கும். ஆமாம், வெளியே வர மாட்டேன்னா முகம் ரொம்ப விகாரமாக இருக்கும். தான் முகத்தை பற்றி ஒரு அசிங்கமாக ஃபீல் பண்ணுற ஒரு கேரக்டர் மாதிரி அவர் வெளியே வரவே மாட்டார். முகம் ஃபுல்லாக புள்ளியாக அதோ அந்த ஒரு முகக்கலைஞரோட ஒரு தோல் ஒன்று கிடச்சோன்னே அதை போட்ட உடனே இந்த தோலாக ஒரு முகம் மாறிடும், இந்த மேஜிக்கல் ரியலிசம் மாதிரி. உடனே அழகாயிடுவார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஹீரோ ஆகிடுவார். ஆனால் திருப்பி இந்த பழைய முகத்துக்கு வர்ற வரைக்கும் அவருக்கோட அந்த மன தடுமாற்றங்கள்லாம் காட்டியிருப்பானுங்க. முடிஞ்சால் அந்த படம் நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி நீங்கள் மாஸ்கில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா வி ஃபார் வெண்டெட்டா அப்படிங்கிற ஒரு காமிக்ஸ் தான் நம்ம ஆலன் மோர் எழுதியிருப்பார். அதில் வந்து ஹீரோ வந்து மாஸ்கில் தான் இருப்பான். இப்போ வந்து அனானிமஸ் ஹேக்கர்ஸ்ன்னு இருக்காங்க, அவங்க யூஸ் பண்ணுற மாஸ்க் எல்லாமே வந்து இந்த வி ஃபார் வெண்டெட்டாவில் அவர் யூஸ் பண்ண மாஸ்க் தான். வி ஃபார் வெண்டெட்டாவில் அவன் பேர் வந்து இந்த வி ஃபார் விக்ட்ரின்னு வச்சுக்கலாம். இந்த வின்ஸ்டன் சர்ச்செல்லாம் கையில் விங்கிற காட்டுற ஒரு சிம்பிள்லேருந்து ஒரு கலாயை தான். ஒரு டைமில் வந்து என்ன ஆகிருக்கும் அப்படின்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டை வந்து தகர்க்கிற பிளான் ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ வரலாறு பார்த்தா பிரிட்டிஷில் வந்து 1605 பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டை குண்டு வச்சு தகர்த்து ராஜா ராணியை போட்டு தள்ளலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் கன் பவுடர் பிளாட்டுன்னு ஒரு அந்த பேர் அந்த ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போட்டு ஃபெயில்டு அட்டம்ப்ட். அதிலிருந்து ஒரு ஆள் தான் கை ஃபாக்ஸ். அந்த ஒரு ஆளோட ஞாபகமாக இந்த ஹீரோ வி வந்து என்ன பண்ணுவான்னா போய் இப்போ இருக்கிற கரண்ட் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து தகர்க்கிறதான ஒரு பிளான் ஒன்று போடுவான், தகர்த்துருவான். இந்த மாதிரி ஒரு கதையை வந்து பார்லிமெண்ட்டை வெடிக்கிற கதைகளை ஆலன் மூரால் மட்டும்தான் எழுத முடியும். ஆலன் மூர் வந்து மிகப்பெரிய ஒரு காமிக் ரைட்டரு. இப்போது இருக்கிற கரண்ட்டில் வந்து அக்கல்ட் மெஜிஷியனாக தன்னை ப்ரெசண்ட்டாக சொல்லிக்கிற ஒரு
ஆள் ஒயிட் மேஜிக்னு சொல்லுவாங்க. அவரை பற்றி தனியாக ஒரு பாட்காஸ்ட்டில் பேசலாம், தலை எவ்வளோ பெரிய கருத்து. ஸோ அதை வந்து படமாக எடுத்தாங்க. படம் வந்து எப்படின்னா உங்களுக்கு காமிக்ஸை விட படம் ரொம்ப டீவேட் ஆகிருக்கும். இதில் வந்து ஒரு ப்ராஸ்டியூட்டாக இருப்பா ஹீரோயின் வந்து, இதில் வந்து நார்மல் பொண்ணாக காட்டுவாங்க. நீங்கள் காமிக்ஸில் வந்து நீ படத்தை வந்து வேரியேஷனாக பண்ணியிருக்க, உமால என் பேரே போடாத அப்படின்னு சொல்லிட்டார் ஆலன் மோர். ஸோ அதிலிருந்து தான் நான் அவரை படிக்க. அதில் வந்து ஹீரோ வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு லேபில் வந்து அவனை ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க அரசாங்கம். அதிலிருந்து ஊரு குழஞ்சி இருப்பான். அவன் முகத்தை காட்டிக்கவே வைக்கப்படுற வார்த்தை அந்த கை ஃபாக்ஸ் மாஸ்க் ஒன்று போட்டுட்டு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டை தகர்க்கிறதுலாம் வரும். ஸோ அந்த ஒரு அனார்கிஸ்ட் அப்படிம்பாங்க. அனார்கிஸ்ட் அப்படின்னா எனக்கு மேலே எந்த ஒரு கண்ட்ரோலும் இல்லாமல் ஒரு மனிதன் சுதந்திரமாக வாழ வேண்டும் அப்படிங்கிற அனார்கிசம்ங்கிற ஒரு குரூப் இருக்குது. அதிலிருந்து சம்மந்தப்பட்ட ஒரு கதைனால் இந்த மாஸ்க்கை வந்து ப்ரெசண்ட் கல்ச்சரில் வந்து ஹேக்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணி, ஸோ ஆலன் முறையே சொல்லுது, நான் அந்த காமிக்ஸில் யூஸ் பண்ண அந்த மாஸ்க் வந்து இவ்வளோ தூரம் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்கிறது. ஏன்னா ரீசெண்டாக போராட்டங்கள் நடந்துச்சு உலகம் ஃபுல்லாக. இந்த இது டிப்ரெஷன், எக்கனாமிக் ஷட்டவுனுக்குலாம் எதிராக இந்த 3% தான் உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. 12%, சாரி 3% நம்ம ஊரில் இந்த 12% கண்ட்ரோல் பண்ணுறாங்கலாம் எதிராக மக்கள் போடும் இந்த மாஸ்க்கு தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு முகமூடி வந்து எவ்வளோ, அதில் தான் இந்த வி ஃபார் வெண்டேட்டாவில் தான் ஐடியாஸ் ஆர் புல்லட் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செத்து போவான். ஸோ அந்த ஒரு கதை அது ஒன்று இருந்துச்சு. மாஸ்க் அப்படின்னு ஞாபகம் வரும்பொழுது, மாஸ்க்குங்கிற விஷயத்தை வந்து பழைய லிட்ரேச்சரில் வந்து ரொம்ப அழகாக யூஸ் பண்ண யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வில்லியம் ஷேக்ஸ்பியர், இங்கிலாண்டின் ஷேக்ஸ்பியர் அவர் தான். ரோமியோ ஜூலியட் அனைவரும் ஆளும் விரும்பப்பட்ட ரோமியோ ஜூலியட் காவியத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான சீன் ஒன்று இருக்கும். ரோமியோ ஒரு ஃபேமிலி, ஜூலியட் ஒரு ஃபேமிலி, 2 ஃபேமிலிக்கும் ஆகாது. அந்த இட்டாலியன் நோபல் ஃபேமிலிஸ் அடிச்சுப்பானுங்க. அப்போ வந்து ஜூலியட்டோட வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கும், இந்த பால் அப்படிம்பானுங்க. அப்படின்னா எல்லோரும் பார்ட்டி மாதிரி அந்த பழைய எலைட் அரிஸ்டோக்ராட்டிக் கும்பல்களுக்கான ஃபங்க்ஷன் நடக்கும். அங்கே எல்லாருமே மாஸ்க் போட்டுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க, உருவம் தெரியாது யாருக்கும். ஸோ ரோமியோ வந்து இந்த வீட்டுக்குள்ள அலோடே இல்லை, ஆப்போசிட் ஃபேமிலினால விடவே மாட்டானுங்க. இங்கேயும் சொல்லுவானுங்க, வச்சா அந்த கேங்கு வந்து பிரச்சனை பண்ண வரும், விட்டுறாதம்பாங்க. ரோமியோ மாஸ்க் போட்டுக்கிட்டு அதே பால் ட்ரெஸ்ஸில் அப்படியே உள்ளே வந்துடுவான். ஸோ எல்லாருமே அந்த ரவுண்ட் டான்ஸ் மாதிரி ஒருத்தங்க கையை பிடிச்சி மாறி ஆட டான்ஸ் வரும்போது அங்கே தான் முறை ரோமியோவும் ஜூலியட்டும் மாஸ்கில் தான் பார்த்துப்பாங்க. ரோமியோ வாய்ஸ்லேயே சொல்கிறான், நான் தான் ரோமியோ அப்படின்னு. அது அவளை அந்த மாஸ்கில் பார்க்கும்போதே அவனுக்கு முதல் முறை ஒரு காதல் வந்துடுது. ஸோ இப்போ வரைக்கும் காலங்காலமாக முகமுடியை கழட்டி ரொமான்ஸ் பார்க்குற ஸ்பைடர்மேனில் மாஸ்கை கழட்டி மொத்தவங்களுக்கு எதுவாக இருந்தாலும் ஷேக்ஸ்பியரோட பாதிப்பு தான். ஸோ அது ஒரு அருமையான சீன் அது. இன்னொன்று வந்து இந்த மாஸ்க்குங்கிற விஷயத்தை பார்த்திங்கன்னா நம்மளை தவிர இன்னொரு உருவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்து மேலே மனிதனுக்கு வந்து ஒரு ஈடுபாடு இருந்துகிட்டே இருக்கும். தன்னுடைய நிஜத்தின் மேலே ஒரு வெறுப்புன்னு கூட வச்சுக்கலாம். அதை வந்து எப்படி இது மாறுச்சுன்னா, வீடியோ கேம் இண்டஸ்ட்ரியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அவதார் கிரியேஷன் அப்படிம்பானுங்க. அதாவது நீங்கள் கேமுக்குள்ளே போனவுடனே உங்களுக்கு வேணுங்கிற ஒரு ஆளை நீங்கள் உருவாக்கிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற ஒரு ஹேர் ஸ்டைலு, ஒரு கலரு, மூக்குன்னு இதை நம்ம பண்ணும்போதே தெரியும். ஏன் அப்போ நம்ம ஃபோட்டோவே போட்டுக்கலாமேனா கண்டிப்பாக நம்ம செய்ய போகிறதில்ல. ஸோ அது ஒன்று. இந்த அவதார் அப்படிங்கிறது நம்ம ஊர் அவதாரம்ங்கிற வார்த்தையிலேருந்து வந்துருத்தோ. ஸோ பல கடவுள்கள் வந்து அவதாரம் எடுத்தாங்க. ஒரே கடவுள் வந்து பல்வேறு உருவத்தில் வரலாங்கிறத இந்த அவதார் க்ரியேஷன். இப்போ அதை வந்து வெர்ச்சுவல் கேமாக மாறி நீங்கள் நார்மல் வாழ்க்கையவே உங்களோட டிஜிட்டல் அவதாரில் வந்து நீங்கள் வாழ்கிற மாதிரி கூட ஆயிடுது. இப்போ ஃபேக் ஐடி அப்படிங்கிறதே ஒரு மாஸ்க்கு மாதிரி கூட வச்சுக்கலாம். மாஸ்க்கு சூப்பர் ஹீரோ மாதிரி தான் அவங்கெல்லாம். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த அனானிமஸ் ஆர்டிஸ்ட்டுன்னு பார்க்கும்போது வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா த ரெசிடென்ஸ்னு ஒரு பேண்ட் இருக்காங்க. அவங்க யாருன்னே, அதாவது ஒரு பெரிய ஒரு கண்ணு வந்து ஒரு ஹெல்மெட் மாதிரி ஒரு பெரிய பால் மாதிரி வச்சுட்டு இப்போ பல வருஷமாக ரொம்ப வருஷம் அவங்க பேண்டு பாட்டு ரிலீஸ் ஆகும். ஆனால் இன்னை வரைக்கும் அவங்க முகம் தெரியாது. அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது கூட அவங்க முகத்தை வந்து ஹெல்மெட் மாதிரி போட்டு மறைச்சிக்கிட்டு தான் ரெசிடென்ஸ் யார் அப்படின்னு தேடி மிகப்பெரிய டாக்குமெண்ட்ரி இருக்குது. அதில் கூட கடைசி வரைக்கும் அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ஒரு இது. இந்த முகத்தை மறைக்கிறவங்களுக்கு என்ன ஒரு சுதந்திரம்னா அவான்கார்டு எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க்கெல்லாம் செய்கிறதுக்கு அவங்களுக்கு மாட்டமாக இருக்குது. ஏன்னா உங்களை ஒரு இமேஜாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களை உருவம் தேவைப்படுது. உருவமற்ற ஒருவனுக்கு வந்து அவன் எந்த ஒரு டைரெக்ஷனில் வேணால் போகலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சொகுசு வந்து இந்த அனானிமஸ் ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி வெளிநாட்டு டாஃப்ட் பங்க் அப்படிங்கிற பேண்டு, ஃப்ரெஞ்சு எலக்ட்ரானிக் டியோ, அவங்க ஆரம்பத்தில் ஹெல்மெட் போட்டு இந்த ரோபோ இந்த கிராஃப்ட் ரெக்குன்னு ஒரு ரஷ்யன் பேண்டு, அங்கிட்டு தான் டெக்னோ ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஆரம்பித்து பாப்புலாரிட்டி வேணாம் பிடிக்கலன்னு சொல்லி ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவங்க முகம் தெரிய ஆரம்பிச்சது. ஆனால் கடைசி வரைக்கும் டாஃப்ட் பங்க் வந்து அனானிமஸாக தான் இருக்காங்க. அவங்கள வந்து நீங்கள் பார்த்தா ட்ரான் படத்தில் வந்து ஃபைட் சீனில் ஒரு டிஜே 2 பேர் வாச்சிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க தான். ஸோ அவங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எமினம், த கிரேட்டஸ்ட் எமினம் கூட அவங்களுக்கு வந்து அவர் ஒரு பெர்சோனா அவனை எடுத்துப்பார்.
பெர்சோனானா ஒரே கேரக்டர் இன்னொரு கேரக்டர் பண்ணும். இந்த ஸ்லிம் ஷேடிங்கிற ஒரு கேரக்டர் ஒன்று எடுத்துச்சு. ஆனால் எமினம்கே என்ன ஆச்சுன்னா ஸ்லிம் ஷேடி ஆல்பம்லாம் பயங்கரமாக விற்றதுக்கப்புறம் ஒரு டைமில் இனிமேல் நான் ஸ்லிம் ஷேடி நான் பண்ண போகிறதில்ல அப்படிம்பாங்க. உடனே கட் பண்ணால் எல்லாரும் டவுட்டு, நீ தானே ஸ்லிம் ஷேடி, ஏன் நீ ஸ்லிம் ஷேடி பண்ண மாட்டேன்னு சொல்கிற? அப்படி இல்லை எமினம்ங்கிற என் குணம் வேறு, நான் உருவாக்கின ஒரு கேரக்டர் தான் ஸ்லிம் ஷேடி அப்படிங்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு புரியும், நமக்கு புரியாது. இது பர்சனலாக அது எனக்கே உண்டு. இப்போ நான் வந்து ரங்கபாஷ்யம் பண்ணுறதோ டிப்ரெஷன் டேனியல் பண்ணுறதோ ஒரு டைமில் வந்து என்கிட்ட வந்தால் நீங்கள் வரும்போது டிப்ரெஷன் டேனியலாக வாங்கம்பாங்க. எனக்கே அப்போ நம்ம யார் விஜயவதராஜா டேனியலான்னு ஒரு குழப்பம் வந்துடும். உங்களோட ஃபேக் க்ரியேஷன்ஸே வந்து நீங்கள் நம்பும்போது தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வருது. அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஐடென்டி க்ரைசிஸாக அதை அப்படி கூட வச்சுக்கலாம். இந்த இன்னொரு பெர்சோனா அப்படிங்கிறத வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணுறது யாருன்னா நம்ம சார்லி சாப்ளின் சொல்லலாம். த ட்ராம்ப் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்கிட்டு, ட்ராம்ப் வந்து எப்படின்னா முதலாளித்துவத்துக்கு எதிரான ஒரு கேரக்டராக அதை வச்சுக்கலாம். ஆனால் அவர் கடைசி காலத்தில் கம்யூனிஸ்டாக இருந்தாருங்கிறதுனாலே அவர் நிறைய பிளாக் மார்க்லாம், நிறைய ஆர்டிஸ்ட்டுங்களை அமெரிக்கா வந்து கம்யூனிஸ்டாக இருந்ததுக்கு வெளியே அனுப்பின கதைங்களாக இருந்தாலும் சார்லி சாப்ளின் ஒன்றும் பண்ண முடியல. அந்தாலும் ஒரு சிகரத்தை தொட்டுட்டாங்கனால கொஞ்சம் அமைதியாகவே விட்டு வச்சுருந்தானுங்க. அவர் ட்ராம்ப் கேரக்டர் யாருன்னா பழைக்க தெரியாத ஒரு பழைக்க தெரியாத ஒரு நல்லவன், ஒரு அப்பாவிங்கிற ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டார். அந்த கேரக்டர் கூட வந்து அமெரிக்காவோட அந்த கீழ்த்தட்டு மக்கள் ஈஸியாக கனெக்ட் ஆகிட்டாங்க. நம்ம ஆளுப்பா, நம்மளும் இப்படி தானையா அப்படின்னு சொல்லிட்டுன்னு இவங்களே என்னையா நம்மளை விட அவன் பேக்காக இருக்கான் அப்படின்னு அவங்களே பரிதாபப்படுற அளவுக்கு அந்த கேரக்டரை. ஆனால் சார்லி சாப்ளின் நீங்கள் படங்கள் பார்க்குறதுக்கும் ஒரு ஷூட்டிங் ரொம்ப கடுமையாக இருப்பாருங்கிறதுக்கும் வித்தியாசமே புரியாது. நிஜத்தில் அண்ணன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஏன்னா இப்போ அந்த கால கேமராவில் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டண்ட்டுங்களெல்லாம் அவங்களே தான் பண்ணி ஆகணும். கேமரா ஸ்டண்ட் எல்லாமே பர்ஃபெக்ஷன் வர்ற வரைக்கும் சாப்ளின் விடவே விடாதான். இதுக்கு முன்னோடி பார்த்தீங்கன்னா பஸ்டர் கீட்டன் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் காமெடி, இன்றைக்கி எடுக்கிற அனைத்து காமெடி விஷுவலில் காமெடி காட்டுறதுக்கு மூதாதையர்னா பஸ்டர் கீட்டன். அவங்க படம்லாம் நீங்கள் ஆன்லைனில் ஃப்ரீயாக தான் இருக்கும், பப்ளிக் டொமைன் தான், அதை எடுத்து நீங்கள் பார்க்கலாம். இவங்க எல்லாருமே வேறு ஒரு உருவம் எடுத்துக்கிட்டு அதை வந்து அவங்களாவே மாற்றிக்கிட்டவங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் வந்து பெண்கள் வந்து அந்த காலத்தில் கலைஞர்களாக இருக்க அனுமதி இல்லை. நிறைய ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாரையுமே அவங்க வேறு ஒரு பேர்லேயோ இல்லை தன்னோட கணவன் பேர்லேயோ பேர் எழுதி அவங்க அதை பெண்ணாக இருந்தால் வெளியிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கணவன் பேரில் ரிலீஸ் ஆன இதெல்லாம் இருக்குது. த பிக் ஐஸ்னு ஒரு டேவிட் லின்ச்சோட படம் ஒன்று இருக்கும், டேவிட் லின்ச்சான்னு தெரியல. அதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து ஒரு பெயிண்டிங் வரையும், பெரிய பெரிய கண்கள் உள்ள ஒரு பெயிண்டிங்லாம். அது ஹஸ்பண்டது, அது தன்னோடது அப்படின்னு சொல்லி விற்றுடுவார். டைவர்ஸுக்கு அப்புறம் தான் அந்த அம்மா வந்து இது என்னோடது, நான் தான் ஒரிஜினலாக வரைஞ்சேன் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் க்ளைம் பண்ணுறாங்க. ஸோ அப்போ கூட யாருக்கும் இதை ஒரு பெண் வரைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்கிற அளவு கூட இப்போ உலகம் இல்லை. இன்றைக்கி ஆர்டிஸ்ட்டுங்க இன்றைக்கி சொல்லலாம், ஆனால் உலகம் ஃபுல்லாகவே பெண்களை வந்து அடிமைப்படுத்தி தான் வச்சுருந்தானுங்க, வெளியே வந்துட விடாமல். நான் அவள் வந்து இயற்கையாகவே பெண் வந்து கலைத்துவம் மிக்கவள் அப்படின்னு ஓஷோ சொல்லுவான். இயற்கையாகவே அவள் வந்து தான் வைத்திருந்த ஒரு குழந்தைய க்ரியேட் பண்ணுறதுலேருந்து அவன் வாழ்க்கையை ஆரம்பிக்குது. அவளால் க்ரியேட் பண்ண முடியும், நேச்சராகவே ஒரு குழந்தைய ஒரு உயிரை க்ரியேட் பண்ணுவான், ஆம்பளையால் முடியாது. அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் அவன் வந்து ஆர்டிஸ்டாக ஆகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணான். நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய டார்ச்சர்டு ஆர்டிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேல் தான் பார்க்கலாம். ஃபீமேலால் வந்து ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுற மாதிரி மேலால் அவனுக்கு ஒரு சைக்கோத்தனம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரே காரணம், அவனால் ஒரு உடல் ரீதியாக க்ரியேட் பண்ண முடியாதுங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ்னு ஓஷோ அழகாக சொல்லும். அது அப்படி இருந்துச்சு. அப்புறம் ஃபீமேல் கம்போசர்ஸாக இருந்தாங்க, அவங்க பேர் வெளியே வராது. ஃபீமேல் பெயிண்டருங்க இருந்தால் பேர் வெளியே வராது. இந்த மியூஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் பெயிண்டிங்கில். மியூஸ்னால் அவங்களால இன்ஸ்பயர் ஆகி நான் வரைகிறேன் அப்படிம்பாங்க. இந்த மாடர்னிசம்லாம் வரும்போது இந்த பிகாசோ, மோடிக்லியானி, ஈகான் ஷெல் இவங்கெல்லாம் வரும்போதெல்லாம் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுங்களை வந்து மியூஸாக வச்சுப்பாங்க. இவ தான் என்னோடய இன்ஸ்பிரேஷன், இவளை பார்த்து நான் வரைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களை அவங்க போகிற சலூன்ஸ்க்கோ பார்ஸுக்கோ கூட்டிகிட்டு போவானுங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து வரைய வராது, இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம் அப்படிலாம் சொல்கிற ஒரு சைக்கோ புத்தி வந்து இருந்துச்சு. ஆனால் அதையும் மீறி உடச்சிக்கிட்டு வெளியே வந்த பெண் கலைஞர்களாக இருக்காங்க. உதாரணம் வந்து லியோனாரா கேரிங்டன் அப்படின்னு ஒரு சர்ரியல் பெயிண்டர் இருக்காங்க. உங்களுக்கு தேடி பாருங்கள், லியோனாரா கேரிங்டன்னு சொல்லிட்டுன்னு. இவர் மேக்ஸ் ஏர்ன்ஸ்ட் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சர்ரியல் பெயிண்டர். அவரோட லவ்வராக இருந்து அவரை வந்து கான்சன்ட்ரேஷன் கேம்பில் அவர் மாட்டி இந்த அம்மா காப்பாற்ற போய் இந்த அம்மாவை மென்டல் அசைலமில் சேர்த்து அவரை மியூஸாக இருந்து அப்புறம் அவர் வேறு ஒரு சீரியல் கூட ஓடி போய் இந்த அம்மா தனியாக வந்து அப்புறம் மெக்சிகோவில் போய் செட்டில் ஆகி அவங்க ரெமெடியஸ் வேறோ அப்படின்னு மெக்சிகன் சர்ரியலிஸ்ட் பெயிண்டர்ஸ்னு தனியாக ஒரு கும்பல் இருக்கும், அந்த பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி ஃப்ரீடா காலோ அப்படின்னு மெக்சிகன் பெயிண்டர், அவங்க ஹஸ்பண்ட் வந்து டியேகோ ரிவேரா, அவர் இந்த அம்மாவோட கலைத்துவத்தை அமுக்கி வச்சுருந்தார்.
அப்புறம் இவங்க பிரிஞ்சதுக்கப்புறம் காலோ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெயிண்டராக உருவாருனாங்க. ஸோ பெண்களுக்கு வந்து அவங்களோட ஐடென்டிட்டியை வந்து கேன்சல் பண்ணுற ஒரு மாஸ்காகவே ஒரு ஆம்பளைங்க இருந்தாங்க. இப்போ தான் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சிக்கிட்டு வெளியே வர ஆரம்பித்தது வந்து ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தா முகமூடிகள் இன்னும் அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தோன்னா ஜப்பான் நாட்டில் நோ தேட்டர் அப்படின்னு இருக்கும். NOH நோ தேட்டர்னு. இப்போ நீங்கள் பார்க்குற அனிமி ஜாப்பனீஸ் படம்லாம் பார்த்தீங்கன்னா அதிக விதமான உடல் முகபாவனைகள் இருக்கும். செஞ்சோரோ ஹுதாஹரா ஹரகிரி பாடு கத்திக்கிட்டே போவானுங்க மேக்கப் போட்டுக்கிட்டு. ஏன் அவங்க நம்ம ஊர் மாதிரிலாம் பேச மாட்டேங்கன்னு தோணா, அது அவங்க ஊரோட நாடக கலையே அவங்க ஊரில் வந்து இதுதான் வளர்ச்சி. இப்படி தான் இருக்கும். நோ தேட்டர்னு போட்டிங்கன்னா இருக்கும். ஒரு மாஸ்க் போட்டுப்பாங்க. அந்த மாஸ்கில் ஒரு ப்ரீ பிளான்ட் எமோஷன் இருக்கும். அதாவது சிரிப்பு மட்டுமே இருக்கும், வேறு எந்த எமோஷனும் இருக்காது. அது மட்டுமே இருக்க ஒரு கேரக்டராக இருப்பாங்க. 24 ஒரு பயம் மட்டுமே கலந்த ஒரு மாஸ்க் போட்டு அதை வச்சு அவங்க ஒரு 1 hour ப்ளே ஒன்று பண்ணணும். இது வந்து ஜப்பான் நாட்டில் வந்து முகமூடி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கலை. இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்தால் தான் உங்களுக்கு நம்ம சூப்பர் ஹீரோலாம் ஏன் மாஸ்க் போட்டுக்கிறானுங்க அப்படின்னு உங்களுக்கு மெதுவாக புரிய வரும். ஏன்னா முகமூடி அப்படின்ற சூப்பர் ஹீரோ ஒவ்வொருத்தரும் டைப்பாக போட்டிருப்பான். ஸ்பைடர்மேன் போட்டிருப்பான், பேட்மேன் போட்டிருப்பான், டெட்பூல் போட்டிருப்பான். அதுவும் சூப்பர்மேன் வந்து ரொம்ப ஓவர். அவன் வெறும் ஒரு கண்ணாடி மட்டும் போட்டிருப்பான். கண்ணாடியை கழட்டினா அவன் சூப்பர்மேனு, கண்ணாடியை மாட்டினா அவன் வந்து இவன் கிளார்க் கிளார்க் ஏதோ ஒன்று. நம்ம ஊரில் எம்ஜிஆர் இந்த பக்கம் மச்சா வச்சா நார்மலாக மச்சா இல்லைனா வேறு ஒரு வேஷம் போட்டு பார்க்குற விட மோசமான ஒரு மேட்சுக்காக பார்க்க இருக்கும். ஸோ மாஸ்கோட சூப்பர் ஹீரோ அப்படிங்கிறது மக்களை காக்க வருவர் வந்து தன்னை வந்து காட்டிக்க மாட்டேங்கிறார், அவருக்கு ஒரு பேர் வச்சுப்பார் அப்படிங்கிறது இந்த முகமூடி கலாச்சாரத்தில் வரலாம். நம்ம ஒரு முகமூடி மாதிரி ஏன் வெறும் முகத்திலே போய் காப்பாற்றலாம், அப்புறம் வில்லனுங்க வீடு தேடி வந்து கொண்டுட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ அதனால் இந்த தோர்லாம் மாஸ்க்கு தேவையில்லை. ஏன்னா அவன்லாம் ஆஸ்கார்டு மேலே இருந்து வரான், கடவுள் அவன் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மாஸ்க்கு அயன்மேன் கூட அது ட்ரெஸ்ஸே ஒரு மாஸ்க் மாதிரி தான் இருக்கும். இங்கே மார்வலு டிசியெல்லாம் விடுங்க, பேட்மேன் கேட்கவே வேணாம், டிப்ரெஷன் டேனியல் அவனை சும்மா இல்லாமல் நைட்டு சும்மா கிணத்துக்குள்ளே குதிச்சு வவ்வால் கூட சண்டை போட்டு ஒரே ஒரு சமயக்காரன் கூட உட்காந்துக்கிட்டு அவன் ஒரு டிப்ரெஷன் டேனியல் நைட்டான வண்டி எடுத்துகிட்டு போயிடுறது. அப்புறம் த கிரேட் ஜோக்கர் மாஸ்க். இந்த வெளிநாட்டில் ஒரு கல்ச்சர் இருக்கும். இந்த ஜோக்கருங்கிற முகத்தை பார்த்தாலே பயப்படுவானுங்க. அவனுங்க ஊரில் இந்த ஜோக்கரை வந்து எல்லா பேய் படத்துலையும் யூஸ் பண்ணிப்பானுங்க போல். ஜோக்கர் ஃபேஸ்னாலே பயந்துக்கிட்டு ஓடுறானுங்க. நம்ம ஊரில் அந்த கல்ச்சரே இல்லைப்பா. நம்ம ஊரில் அதிகபட்சமாக ஜோக்கர் அதிகமாக யூஸ் பண்ணுதுன்னா இதில் அபூர்வ சகோதரர்களை வந்து கமல் வந்து ஃபீல் பண்ணுவார். இது மாதிரி ஒரு சோகமான பாட்டில் தான் ஜோக்கர் கடைசியாக வரும். நமக்கு பார்க்க பரிதாபமாக இருக்கும். அவன் ஊர்லலாம் ஜோக்கருங்கிறது ஒரு ஸ்கேரியான திங்க் ஆகிடுச்சு. இப்போ இட்டுன்னு ஒரு படம் வச்சு அதுலேயும் ஜோக்கர் மூஞ்சி வரும். அது வந்து ஒரு கடுப்பு. நம்ம தலை ஜோக்கர் வந்து ஜோக்கர் கேட்ட எப்படி சொல்கிறது, அவன் ஒரு அவனோட அந்த இப்போ வந்து ஜோக்கரில் கடைசி ஷாட்டில் அந்த மார்க் வந்து 2 பக்கமும் ஒரு பெரிய சிரிக்கிற மாதிரி வாய் வந்து ரத்தத்தில் போடும்போது நீங்கள்லாம் பயங்கரமாக கை தட்டுறோம். ஏன்னா அதுதான் அந்த மாஸ்கோட ஆரம்பம். அதை போட்டு அந்த மார்க்கை சிரிக்கிற மாதிரி மாஸ்க் காட்டினாரா ஜோக்கராக மாறிட்டான். நம்ம அந்த மாஸ்க்கை தான் நம்ம அவனோட ஃபேஸாகவே எடுத்துக்கிறோம். அதனால் நமக்கு இந்த ஒரிஜினல் ஜோக்கரோட கதை யார் எழுதுறான்னு பார்த்தீங்கன்னா ஆலன் மூர் தான் எழுதுகிறார். திருப்பி இந்த ஆலன் மூரோட கில்லிங் ஜோக் அப்படின்னு ஒரு காமிக்ஸ் இருக்கும். அந்த ஒரு காமிக்ஸில் தான் ஜோக்கருக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஃப்ளாஷ்பேக்கே எழுதுகிறாங்க. அதாவது அவர் ஒரு ஃபெயில்டு ஸ்டாண்டப் காமெடியாக இருப்பார். வீட்டில் வந்து ஒய்ஃபு திட்டும் கத்தும், ஒரு இடத்துல கோச்சிக்கிட்டு ஓடுவான், டிப்ரெஷனில் ஒரு பெரிய கெமிக்கல் டேங்க்குள்ளே விழுந்துருவான். அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கை வெறுத்த ஒரு கேரக்டராக அந்த கெமிக்கல் அப்படி வரும்போது ஜோக்கராக ஆலன் மூர் தான் பேக் ஸ்டோரி எழுதுகிறாப்புல. அந்த ஒரு கில்லிங் ஜோக் புக்கை தான் ஹீத் லெட்ஜர் கிட்ட நோலன் கொடுத்ததா நான் இன்டர்வியூவில் படித்தேன். ரெஃபரன்ஸ்னால் உங்களுக்கு தேவைன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. கில்லிங் ஜோக் படித்தீங்கன்னா பேட்மேனும் ஜோக்கரும் சண்டை போட்டுக்கிறது விக்ரம் வேதனை நிறைய நீங்கள் பார்க்கலாம். அந்த ஒரு பாதிப்பு அதில் தெரியும். அதில் தான் ஜோக்கர் சொல்லுவான் கில்லிங் ஜோக்கில், நான் இல்லாமல் நீ இல்லை அப்படிமா. ஜோக்கர் இருந்தால் தான் அங்கே பேட்மேனுக்கே ஒர்த்து இந்த உலகத்தில். அதாவது ஜோக்கர் வந்து அந்த இடத்துல மக்களை வந்து கிண்டல் பண்ணுவான். மக்கள் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறானுங்க. பேட்மேன் இப்போது நீனும் நைட்டு டிப்ரெஷனில் சுற்றுறேன், நானும் சுற்றுறேன், இவங்களுக்கு நம்ம 2 பேரும் ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி தான் கதை முடியும். இவன் ஒரு ஜோக் ஒன்று சொல்லுவான், அதை கேட்டு பேட்மேனை சிரிப்பான். அது ஜோக் மறந்துடுச்சு. ஜோக் நான் கடைசியாக ஜோக் சொல்லிக்குவாமா. சிரிக்கும்போது பின்னாடி போலீஸ் வண்டி வரும். முதல்ல நீங்கள் வந்து கனெக்ட் ஆகிருப்பீங்க ஒரு வில்லன் கூடயும். இவங்க 2 பேருமே பாவம் தான், ஜனங்க தான் பெரிய ஸ்கெட்சுன்னு. அந்த விஷயம் வந்து நமக்கு வந்து அந்த டார்க் நைட் படத்துலையும் பார்க்கலாம்.
மிகப்பெரிய நடிகர் ஹீத் லெட்ஜர் இறந்தது வந்து பெரிய அந்த ரோலே அவரை கொன்னுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சில ரோல் வந்து உங்களை மறுபடியும் பாருங்கள், ஒரு மாஸ்க் வந்து உங்களை சாப்பிட்டுருச்சு. ஹீத் லெட்ஜருக்கு ஜோக்கருங்கிற ரோலை தான் ஜோக்கராகவே மாறிட்டான்னு நினைக்கிறேன் இருந்தாலும். ஏன்னா ட்ரக்கு இண்டோஸில் வந்து அவர் இறந்துருக்காருன்னு சொன்னால் ஜோக்கர் மாதிரி கேட்ட நீங்கள் பண்ணணும்னா நீங்கள் நிஜமாகவே நீங்கள் ட்ரக்ஸ் எதாவது அடித்தாதான் உண்டு. ஏன்னா அவன் கண்ணில் அப்படி ஒரு வெறி தெரியும் நடிக்கும் போது. அது உண்மையிலே அவர் இருந்தாலும் என்ன அதை எடுத்துக்கிட்டான மாதிரி உங்களுக்கு தோணும். தெரியல, ரொம்ப சின்ன வயசுலேயே சாப்பிட்ருச்சு. ஒரு கலை வந்து ஒரு கலைஞனை சாப்பிட்டுட்டு போயிடும், அப்படி இருந்துச்சு. ஸோ இந்த மாஸ்கோட சூப்பர் ஹீரோஸ் ஒரு கதை. அதுக்கப்புறம் வந்து இந்தியாவோட கலை மரபுலாம் வரும். தொன் கலை மரபுலலாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட சிலை செதுக்கிறதோ பெயிண்டிங்கோ எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பெயிண்டரோட பேர் இருக்காது. வெளிநாட்டில் நீங்கள் இட்டாலியோட மிகப்பெரிய ரினைசன்ஸோட ஆரம்பத்தில் டாவின்சி, நம்ம டைட்டன் இவங்களோட ஒர்க்கெல்லாம் பார்த்தாலுமே இது இவர் தான் பண்ணாருன்னு பதிவு பண்ணுறது பெரிய விஷயம். ஒரு ஆர்டிஸ்டோட பேர் இருக்கும். நம்ம ஊரில் எந்த பெயிண்டிங் சிலை எடுத்தாலும் மிகப்பெரிய ராஜராஜ சோழன் கோயிலை கட்டினது ராஜராஜ சோழனுங்கிறது அவர் ப்ரொடியூசர். அந்த கோயிலோட டேரக்டர் யாருன்னு தெரியாது, யார் கட்டினதுன்னு தெரியாது, ஸ்தபதியோட பேர் தெரியாது, கல்லச்சதுக்கு பேருக்கு போட மாட்டான். படிச்சிங்கன்னா இந்தியாவோட கலை மரபில் கலை எதையுமே ஒரு கலைஞன் கடவுளுக்காக மட்டுமே படைக்கிறான் அப்படிங்கிற ஒரு மேட்ரு ஒன்று வருது. இது வந்து நம்ம ஊரில் மட்டும்தான். ஸோ அதனால் பேர் போடுவது என்பதே ஒரு அவமானமாக, தப்பு, தவறு, எல்லாமே கடவுள் கொடுத்தது, நீ யார் நடுவுலங்கிற ஒரு கொள்கையில் தான். ஏன்னா இப்போ தாஜ்மஹால் கட்டின எந்த ஒரு பேருமே உங்களுக்கு எந்த ஒரு இடத்துலையோ ஒரு டைல் சிக்கில கூட இந்த சிலையை நான் தான் செதுக்கிறேன்னு நீ நின்று பிரமிப்பாக பார்க்குற ஒரு கட்டடம் தாஜ்மஹால் இடத்துல கூட ஒரு கலைஞரோட பேர் தெரியாது. ஷாஜகான் கட்டினார், ஓகே, அது வேறு விஷயம், அது காசு கொடுத்தவன் பேர் போட்டுக்கிட்டான். நம்ம ஊரில் வந்து ஒரு கலைஞரோட பேரே தெரிய தேவையில்லைங்கிற அளவுக்கு இங்கே ஒரு மரபு இருந்திருக்குங்கிறது முக்கியம். அதே மாதிரி ஒரு வழிமுறையில் சில பேர்கள் வரும். எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ரீக்கில் வந்து ஹோமர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஹோமர் வந்து இலியட் எழுதினார், உலிசஸ் எழுதினார். என்ன சொல்கிறாங்கன்னா ஹோமருங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள் கிடையாது, ஒரு ஃபேமிலி ஆஃப் சிங்கர்ஸ் அப்படிம்பாங்க. இந்த பார்டு அப்படிம்பாங்க, பார்டு மாதிரி பார்டு, BARDனா சிங்கருங்க. ஸோ ஒரு ஃபேமிலியாக பாடுவாங்க. அந்த காலத்தில் வந்து பிரிண்டிங் புக்கெலாம் வரதுக்கு முன்னாடி ஓரல் பாட்டு தான் இருக்கும். ஊராக போய் பாடுவாங்க. ஒரு பாட்டு வந்து வளர்ந்துக்கிட்டே வரும். ஒரு அப்பா முடித்த பாட்டை அவன் பையன் பாடுவான், பையன் முடித்த பாட்டை அவன் பையன் பாடுவான், பொண்ணு பாடுவான், பேத்தி பாடுவான்னு இப்படி வழியாக ஹோமர்னு ஒரு பெரிய குடும்பமே இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அவங்கள யார் எழுதினாலுமே ஹோமருங்கிற பேரு கீழே தான் எழுதுவாங்க. இது அப்படி இங்கே தூக்கியா இருந்தால் ஔவையாருங்கிற பேர் வந்து உண்மையிலே வரலாறில் எடுத்து பார்த்தீங்கன்னா சிறு வயது கல்யாணம் பண்ணிக்காமல் கலைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பெண்கள் தான் ஔவையாருங்கிற பேரில் எழுதியிருக்கிறாங்க. ஔவையாருங்கிற பேரில் பாரு அத்தனை பாட்டுமே வேறு பெண்கள் ஒரே பேர் கீழே எழுதிடுவாங்க. இந்த அவங்கள வந்து அவங்களுக்கு கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகலை அந்த வயது விஷயத்தை வந்து மாற்றுறதுக்காக தான் அவங்களுக்கு வந்து ஒரு பாட்டியாக மாற்றி அவங்கள வந்து சாகாவரம் பெற்ற பாட்டி அந்த மாதிரி அவங்கள அப்புறமா இமேஜ் மாற்றப்பட்டதுன்னு ஒரு கதை ஒன்று இருக்கும். அந்த ஔவையாரை பற்றி படிக்கும்போது இன்னும் மேலே தெரியலாம். இது எனக்கு இவ்வளோ தான், எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் இவ்வளோ தான். ஸோ அது ஒன்று. இப்போது முக்கியமாக இது ஒன்று இருக்கும், இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு ஒருத்தர் அதிகமாக நம்ம ஊரில் சொல்லியிருப்பாங்க. எல்லாமே ஊர், எல்லாமே கெஸ்ட்டுன்னு. ஸோ அந்த கணியன் பூங்குன்றனார் அவர் யார் நமக்கு தெரியாது. ஒரே ஒரு பாட்டு பாடிட்டு நாடோடியா ஏன் போயிட்ட ஒரு பாணர், ஒரு கலைஞர். இந்த கலைஞர்கள் வாழ்க்கை இதுதான் இதை பற்றிலாம் பேசணுன்னு இருந்தேன். ஸோ இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா மாஸ்க் என்ற வார்த்தை, முகமூடி என்ற வார்த்தை. முகமூடி அணிந்து கொண்டு தன்னை வெளிக்காட்டி கொள்ளாமல் கலைப்படைப்பை படைப்பது எவ்வளவு ஒரு விஷயம் அப்படின்னு. இப்போ நமக்கு முகம் தெரியணும், என் முகம் தெரியணும், என்னை பற்றி எல்லாம் பேசணுன்னு இருக்கும்போது தெரிய தேவையில்லை, என் ஒர்க்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லுவதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். முகம் தெரிஞ்ச சில பேர் அக்சசபிளாக இல்லாத ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. அவரெல்லாம் ஒரு இன்டர்வியூ கூட வந்ததில்லைப்பா, அவர் யார்ட்டையுமே பேசவே மாட்டாருப்பான்னு மாதிரி ஆர்டிஸ்டெல்லாம் உலகம் பூராவும் இருக்காங்க. அது ஒரு மனப்பக்குவம். இப்போ நம்மலாம் வந்து 24 மணி நேரமும் நம்மளை பற்றி ஃபோட்டோ, நம்மளை பற்றி வீடியோ, நம்மளை பற்றி ஸ்டேட்டஸ்ன்னு போட்டு நம்மளை பற்றி மக்கள்கிட்ட காட்டிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்குது. 2 நாள் நம்ம ஸ்டேட்டஸ் போட நம்ம செத்து போய்டணும்னு நினைக்கிற அளவுக்கு ஊர் இருக்கும்போது, இதெல்லாம் இல்லாத காலத்தில் வந்து முகம் தெரியுது தான் வெற்றின்னு இருக்கும்போது நான் தெரிய தேவையில்லை, என் கலைப்படைப்பு வந்தால் போதும்னு எப்படிலாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. இதெல்லாம் இருந்துச்சு, சும்மா பேசணும்னு தோணுச்சு. அடுத்த ஒரு சோலோ பாட்காஸ்ட்டில் வேறு எதாவது இருந்தால் வளர்கிறேன். நன்றி. விஜய் வரதராஜ் ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली. आप है तमिल पीपल कॉलेज नहीं है, विजय वरदराज वक्लुली का पॉडकास्ट ये कहना है.